உன்னிப்பா கவனிங்க. இதுல ஒரு சாரார் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த சாரார்? யார் இதை உருவாக்குவதில் அதிக பங்களித்தார்களோ, அதிக பணம் செலவழித்தார்களோ, அதிக தியாகம் செய்தார்களோ, அதிகமாக ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணினார்களோ, இந்த வளர்ப்பதற்காக அதிகம் சிறைச்சாலை சென்றார்களோ, அந்த சகோதரர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய செயல்பாடுதான் எங்கள் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை என்று யார் வளர்ச்சிக்கு உறுதுணையா நின்றார்களோ அவர்கள் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை என்று சொல்லி பழி சுமத்தி திட்டமிட்டு இந்த காரியத்தில் இறங்கி இருக்கிறார்கள் என்பது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் உங்களுக்கு தெரியும் பொழுது என்ன செய்யணும் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன். வயின் தாயிஃபத்தானி மினல் முஃமினீன் அக்ததலு முஃமின்கள்ல இரண்டு சாரார்கள் சண்டையிட்டுக் கொள்வார்களே ஆனால் ஃபஸ்லிஹு பைனஹுமா, ரெண்டு பேருக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள். ஃபயிம்பகத் இஹதாஹுமா அலல் உக்ரா, ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்துக்கு அநீதி இழைத்திருக்குமே ஆனால் ஃபகாத்துல் லதி தபகி, அநீதி இழைத்த கூட்டத்தை எதிர்த்து யுத்தம் செய்யுங்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. நான் அநீதி இழைத்திருந்தால், தௌஹீத் ஜமாத் அநீதி இழைத்திருந்தால், இந்த தமுமுக வளர்ச்சியை நாங்கள் கெடுத்திருந்தால், அப்படி நீங்கள் உண்மையிலேயே ஆதாரத்தோடு நம்பினால் எங்களை எதிர்த்து நிற்பது உங்களுடைய கடமை. அதையே அவர்கள் செய்திருந்தார்களே ஆனால் உங்கள் கடமை இதுவும் வேண்டும் அதுவும் வேண்டும் என்பதல்ல, அதை எதிர்த்து நின்று ஆக வேண்டும். காத்திலுங்கிற வார்த்தையை எல்லாம் யூஸ் பண்றாங்க. யுத்தம் செய்யுங்கள், போர் செய்யுங்கள். அப்ப யார் இந்த மாதிரி வரம்பு மீறுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்யுங்கள் என்பதுதான் உங்களுடைய கடமை. ரெண்டு வேணும், ரெண்டு நம்ம தான் உண்டாக்கிட்டோம், நம்ம தான் ஒரு பிள்ளையை பெற்றோம், நம்ம தான் வளர்த்தோம். நம்மளே செருப்பு கட்டி அடிச்சுட்டா நம்ம அப்படி சொல்ல முடியுமா? அப்புறம் நம்மளே செருப்பு கட்டி நம்மளே தெருவில் தள்ளிவிட்டாங்க, அப்புறம் என்ன செய்யணும்? அது தன்மானமான ஒரு முடிவை தானே எடுக்க முடியும். அதை பேச முடியுமா? நம்ம தான் கல்யாணம் பண்ணோம், நம்ம பொண்டாட்டி தான், அது கரையில் பத்தினியா இருக்கிறவங்க தான் பொண்டாட்டி. அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. நம்ம தான் உண்டாக்கணும்னு சொல்லிக்கிட்டு அது அநியாயம் செஞ்சாலும் ஆதரிக்கிறதுங்கிறது ஒரு இஸ்லாத்தில் ஒரு நிலை கிடையாது. இந்த ஒரு நிலையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தின் பக்கம் நில்லுங்க. நாங்க ஆள் பிடிக்க, நாங்க அரசியல்வாதிகள் கிடையாது, எங்களுக்கு ஆள்லாம் தேவை கிடையாது, நாங்க ஓட்டு போறதுக்கு வரமாட்டோம். அதுல இருக்கும்போது நாங்க வரல, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் நீங்கள் மறுமையில ஒரு கேள்விக்குரியவர்கள் ஆகாம இருக்க வேண்டும் என்றால் எது சத்தியமோ அதன் பக்கம் நில்லுங்கள், எது அசத்தியமோ அதை தைரியமாக, துணிவாக, தெளிவாக எதிர்த்து நில்லுங்கள் என்பதை உங்களுக்கு ஒரு வேண்டுகோளா வைத்துக் கொள்கிறேன். அடுத்து இன்னொன்னு, இந்த மாதிரி பதிலுக்கு பதில் இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இது நம்ம சைடுல இருந்து ஆரம்பிக்கவே இல்லை. ஆரம்பம் எங்க இருந்து வருதுன்னு கேட்டா, நாம தௌஹீத் தான் காரணம்டாங்க, எழுதி தந்தாங்க, அந்த காரணத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன் தவிர புது காரணம் எதையும் சொல்லல. ஆலந்தூர்ல பேசும்போது அது பல்லாவரத்தில் அதான் சொன்னேன், செயற்குழுலையும் அதான் சொல்லியிருக்கிறோம், திருச்சி செயற்குழுலையும். அப்ப வேற பொது காரணங்கள் நாங்க சொல்லவே இல்லை. அவங்க தான் இப்ப என்ன பண்றாங்கன்னா, எந்த காரணத்தை அன்றைக்கு சொன்னார்களோ அதை விட்டு புதுசா காரணங்களை கற்பனை செய்து பொய்களை பரப்பிக்கொண்டு பேரங்கிறாங்க, பீசுங்கிறாங்க, பெருநாளுங்கிறாங்க, தௌஹீதுங்கிறாங்க, என்னென்னமோ சொல்லி மேலப்பாளையங்கிறாங்க, வேணுங்கிறாங்க, என்னென்னமோ புது காரணங்களை எல்லாம் கற்பித்துக் கொண்டு இல்லாத போல அதெல்லாம் என்ன செய்ய டாமினேட் பண்றாங்க, கர்வங்கிறாங்க, மண்டக்கணங்கிறாங்க, சனியம் தொலைஞ்சுங்கிறாங்க, டார்ச்சருங்கிறாங்க, இப்படி எல்லாம் புதுசு வாதங்களை எல்லாம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதற்கு பதில் தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம். இப்ப புதுசா எதையும் வைக்கல. அவர்கள் மாதிரி நாங்கள் இறங்கினா ரொம்ப அசிங்கப்பட்டு போயிருவாங்க, நாங்க இறங்க மாட்டோம். அது எங்களுக்கு இஸ்லாம் கட்டத்தின் பண்பாடு இல்லை. அவங்க சொன்னதுக்கு பதில் சொல்லி இருக்கிறோம். அநேகமா இன்ஷா அல்லாஹ் இதான் கடைசியா இருக்கும். இது மாதிரியான காரியம் இனிமே அவர்களுக்கு பதில் சொல்லுவதோ சொல்ல வேண்டியலாம் சொல்லியாச்சு. இதுக்கு பிறகு அதான் சரி நினைக்கிறோம், நினைச்சிட்டு போங்க, உண்மை வழங்குறோம் வழங்கிட்டு போங்க, நாங்க விட்டுட்டோம். இதுக்கு பிறகு அவர்கள் என்ன எத்தனை கீசட் போட்டாலும் சரி போட்டாலும் எங்கள் சைடுல இருந்து இது சம்பந்தமா எந்த விதமான விமர்சனங்கள் நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். பிரச்சனை முடித்து விட்டோம். சத்தியத்தை உணர்ந்து கொண்டு எங்களுக்கு தௌஹீத் தான் முக்கியம் என்று முடிவெடுத்து சத்தியத்தின் பக்கம் நிற்கக்கூடிய மக்களுக்கு சில செய்திகளை சொல்கிறேன். இது சத்தியம் என்று தெரிந்த பிறகு இடையில ஏற்பட்ட தொய்கள்லாம் நீக்கி பட்டி தொட்டி எங்கும் நிரந்தர நரகத்திற்கு ஆளாகிற பாவத்தை செய்து கொண்டிருக்கிற நம்ம மக்கள், அவர்களை எல்லாம் அதிலிருந்து மீட்டெடுத்து, விதத்தில் கிடைக்கிறவர்களை மீட்டெடுத்து, பரச்சன கொடுமைகள் மூழ்கி இருக்கிற மக்களை மீட்டெடுத்து, எல்லா தீமைகளிலிருந்து மக்களை விடுவிப்பதற்காக நம்முடைய பிரச்சார பணிகளை முன்பு இருந்ததை விட பல நூறு மடங்கு முடுக்கிவிட வேண்டிய வேலை உங்கள் தலையிலே சுமத்தப்பட்டிருக்கிறது. இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சமூக பணிகளிலும் நம்ம பின்தங்கி விடக்கூடாது. இஹ்லாஸ் இல்லாமல் பல பற்றைகளால் சேர்ந்து கொண்டு செய்ததால் ஏற்பட்ட அந்த அனுபவத்திலிருந்து நம்ம பாடம் கற்றுக்கொண்டு ஒரு கொள்கை உடையவர்களை கொண்ட இந்த தௌஹீத் ஜமாத் மூலமாக சமூக பணிகளிலே மருத்துவ உதவிகள் செய்ய வேண்டும், மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும், அரசாங்கத்துடைய உதவிகளை பெற்றுத் தர வேண்டும், அவர்களுக்கு பிரச்சனை என்று வந்தால் அதிகாரிகளை அணுகி அவர்களுக்கு நியாயம் பெற்றுத் தர வேண்டும், அநீதி இழைக்கப்படக்கூடிய மக்களுக்கு நியாயங்களை வாங்கி தர வேண்டும். இந்த மாதிரியான பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும், ஹத்னா முகாம்கள் நடத்த வேண்டும், மருத்துவ முகாம்கள் நடத்த வேண்டும், பொது மருத்துவ முகாம்கள் நடத்த வேண்டும், கண் சிகிச்சை முகாம்கள் நடத்த வேண்டும், இரத்த தானங்கள் நடத்த வேண்டும். இப்படி நம்முடைய பணிகள் நிறைய பரவி கிடக்கிறது. முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்கிற மிகப்பெரிய
பணி நம்ம மேல இருக்கிறது. நமக்கு வேலைகள் அல்லாஹ் இன்னும் சிறப்பான முறையில் நம்மளை பயன்படுத்துவதற்காக கூட இதுல ஒரு நன்மையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பான். எதுவும் கெட்டது கிடையாது. எல்லாம் அல்லாஹ் அவனா தமுக எப்படி அவனை தான் நம்ம தள்ளலாம், கொண்டு போய் தள்ளி விட்டான். நம்ம வளரும் எதிர்பார்க்கவே இல்லை. அது இன்னைக்கு அவனாவே நம்மளை ஒரு கொள்கை அடிப்படையில் வெளியேற்றிருக்கிறான் என்று சொன்னால் அதுலயும் ஒரு கயிறு இருக்கும். நாமளும் இஹ்லாஸோட எல்லாரும் உழைக்க வேண்டும். முன்பு இருந்ததை விட இதே பேர் எந்த ஒரு தயக்கமும் உங்களுக்கு வேண்டாம். அச்சம் பயம் ஏதோ ஆயிருமோ, இன்னுமே பிடிச்சி மிதிச்சு போடுவாங்களோ, அதெல்லாம் செய்ய முடியாது. தௌஹீத்காரர்களும் களத்தில் இறங்கி நின்று போராடுவார்கள் என்பதை நம்ம காட்டுவோம். இன்னொன்றை நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். இப்ப தௌஹீத் ஜமாத் என்ற பெயரில் செயல்படுமோ நமக்கு சங்கடங்கள் ஏற்படுமோ, நம்மால் அந்த பணிகளை செய்ய முடியாமல் போய்விடுமோ என்றெல்லாம் சிலருக்கு தயக்கம் இருக்கலாம். அந்த தயக்கம் தேவையில்லை. ஏனென்றால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே தௌஹீத் சார்பாக ஜாக் சார்பாக மேலப்பாளையத்தில் தடா எதிர்ப்பு பேரணியை நடத்தி பல்லாயிரக்கணக்கான மக்களை நாம் திரட்டி இருக்கிறோம். நமக்கு தான் அந்த போர்க்குணம் இருக்கிறது. அதே மாதிரி ஆரம்பத்தில் 95 நடந்த பாக்கரை விடுதலை செய்வதற்காக நடந்த பேரணியாகட்டும், ரிவாய்க்காக நடந்த உண்ணாவிரதமாகட்டும், அதில் எல்லாம் நிறைத்தவர்கள் யார் என்று கேட்டால், களத்தில் நின்றவர்கள் யார் என்று கேட்டால் இந்த தௌஹீத் சகோதரர்கள் தான். தௌஹீத் சகோதரரை வச்சுதான் இந்த இயக்கம் வளர்ந்தது. நம்ம தான் களத்தில் நிற்போம், நம்ம தான் ஜெயிலுக்கு போவோம், நம்மளால தான் தியாகம் பண்ண முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் இப்ப வெளியே நிக்கிறோம். அதனால எந்த தயக்கமும் உங்களுக்கு வேண்டியதில்லை. அதை விட முழு வீரியத்தோடு நம்ம களத்தில் இறங்கி எல்லா காரியத்தையும் இன்னும் சிறப்பாக நம்மால் சாதிக்க முடியும். மறுமையை மட்டும் நம்பக்கூடிய மக்களாக நாம் இருந்தால் வெற்றி நிச்சயமாக நம்பக்கம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு